ஹலோ, சொல்லுங்க சார். அதான் உன்னை அனுமதியெல்லாம் தொடக்கூடாது, உன்னை கட்டி பிடிக்கக்கூடாது, உங்களுக்கு எதுவுமே இல்லாமல் அப்புறம் நான் எதுக்கு உனக்கு உண்மையாலுமே உங்களுக்கு மத்திய என்ன இப்படி கட்டுப்பாடு விதிக்கிறியா? இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? சரி, நான் ஒன்றுமே பண்ணல. அவங்க அதுக்கும் என் கூட நீட கூட தூங்க மாட்டியா? அது என்னமோ தெரியலப்பா, நான் பிடிக்கும், உனக்கு பிடிக்கலாம் சொல்லி நான் என்ன அதுக்கு பேசல. எனக்கு பதில் சொல்ல தெரியல உங்க அந்த இடத்துல. ஒரு தமிழ் கல்லூரி பேராசிரியரா இருந்து ஒரு மாணவி கிட்ட என்னெல்லாம் பேசக்கூடாதோ ரொம்ப மோசமா ஒருத்தர் பேசியிருக்காரு. ஹலோ, உங்களுக்கு என்ன சார் வேணும்? புரியலடா. உங்களுக்கு என்ன வேணும்? நீ கேட்டா கொடுத்துருவியா? முடிஞ்சா கொடுத்துருவேன். முடிஞ்சாலாம் இல்லை, கொடுப்பியா? சொல்லு, என்ன சொல்ற அது மட்டும் சொல்லு. திருச்சி அறிஞர் அண்ணா கலை கல்லூரியில என்ன நடந்தது அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கலாம். ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம், நான் உங்கள் ரக்ஷயா பார்த்தி. எனக்கு நீ வேணும், அது என்னவோ தெரியல, உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, எதுவா இருந்தாலும் இப்பவே சொல்லு, முடியுமா முடியாதா? இல்ல நீ சொல்லுப்பா, நீ என்ன சொன்னா நான் பார்த்து சொல்லிடுறேன். என்ன சார் சொல்லணும்? எனக்கு நீ வேணும், அவ்வளவுதான். எதானாலும் இப்ப சொல்லு, முடியாதுங்கிறது. முடியும்னா நீ ஃபர்ஸ்டே போட்டு வந்த இல்லையா அந்த ட்ரெஸ்ஸோட தலை நிறைய நீ மல்லிப்பூ வச்சுட்டு வா, அதுவே போதும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம ஒரு பேராசிரியர் பேசக்கூடிய ஆடியோ தான் இது. நாளைக்கு நீ இருந்துச்சுன்னா நீ ஃபர்ஸ்ட் நாள் ஒரு ட்ரெஸ் போட்டு வந்த ஞாபகம் இருக்கா? ஒண்ணும் இல்லடா, பூ நாளைக்கு நிறைய வச்சுட்டு அதை நீ வச்சுட்டு வாடா, அது போதும் எனக்கு. திருச்சி மாவட்டம் முசிறியில இருக்கக்கூடிய அறிஞர் அண்ணா கலை கல்லூரி பேராசிரியர், அதாச்சும் தமிழ் பேராசிரியரா இருக்கக்கூடியவர் தான் நாகராஜ். இவருக்கு திருமணமும் ஆகியிருக்கு. இவர் தான் இந்த அளவுக்கு கேவலமா அதே கல்லூரியில படிக்கக்கூடிய ஒரு மாணவி கிட்ட பேசிட்டு இருக்காரு. சார், அது உங்க வைஃபுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க, நான் சொல்றேன். ஏப்பா அது வேணாம்ப்பா ப்ளீஸ், நான் உனக்கு கெஞ்சி கேட்குறேன். சார், நானும் உங்களுக்கு கெஞ்சி கேட்குறேன், அதை நீங்க சொல்லுங்க. எப்பா அது ஒன்றும் இல்லை, எங்கள் தங்கச்சிக்கும் அவங்களுக்கும் ஒரு சண்டை வந்துச்சு. யார் முக்கியம் அப்படின்னு கேட்கும்போது சின்ன வயசுல தூக்கி வளர்த்த தங்கச்சி முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டேன். அது வளகாப்புல ஒரு பெரிய பிரச்சனை என் தங்கச்சி இழுத்துட்டா. அதுலேருந்து அவங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இதாகி அவரு தவறா பேசுறத தெரிஞ்ச அந்த பொண்ணு இப்ப நான் என்ன சொல்றது அப்படிங்கிற மாதிரி தயக்கப்பட்டு பேசும்போது, அப்பனா என்னை உனக்கு பிடிக்கல, நான் எல்லா கஷ்டத்தையும் உன்கிட்ட ஷேர் பண்ணா நீ ஏன் இந்த அளவுக்கு பண்ற, எனக்கு எல்லாமே நீதான் நினைச்சேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி எமோஷனலா பேசி அந்த பொண்ணை கவர் பண்ண பாக்குறாரு. பேச மாட்டேன்னு எனக்கு கஷ்டமா இருக்கு. எல்லா உரிமையும் ஒன்று இருக்குன்னு நினச்சிக்கிட்டு நான் ஏதாவது என்னோட சுக துக்கங்களை ஒன்றை பகிர்ந்துக்கிறதுக்கு பேசுறதுக்கு நீ இருக்கேன்னு நினைச்சேன். நீ லிமிட்டா இருக்குன்னு நினைக்கிற. தான் மேல ஏதோ அன்புல பேசுறாரு அப்படிங்கிற வகையில ஆரம்பத்துல அந்த மாணவி பேராசிரியர்கிட்ட பழக ஆரம்பிச்சிருக்காரு. அதையே பெரிய அட்வான்டேஜா எடுத்து அந்த பொண்ணு கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா தன்னுடைய வேலையை காட்ட ஆரம்பிச்சிருக்காரு. கட்டி பிடிக்காம முத்தம் கொடுக்காம நீ என் கூட பழகி என்ன பலன், என் கூட நியூடா கூட படுக்க மாட்டியான்னு எவ்வளவு கேவலமா பேசக்கூடாதோ அந்த அளவுக்கு கேவலமா அந்த பேராசிரியர் பேசியிருக்காரு. உண்மையாலுமே உங்களுக்கு மத்திய என்ன இப்படி கட்டுப்பாடு விதிக்கிறியா? சார், இல்ல நான் நீங்க இதுக்கு சொல்லுங்க, இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? சரி, நான் ஒண்ணுமே பண்ணல. அவங்க அதுக்கும் என் கூட நீட கூட தூங்க மாட்டியா? இப்படி தொடர்ந்து கல்லூரி பேராசிரியரான நாகராஜ் அவர்கள் அந்த மாணவிக்கு நிறைய டார்ச்சர் கொடுத்திருக்காரு. ஸோ இதை தொடர்ந்து அந்த மாணவி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இதை பத்தி ஷேர் பண்ணியிருக்காங்க. நாகராஜ் சார் என்கிட்ட பேசுற விதம் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கு அப்புறமா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நீ எப்பயும் போல பழகுற மாதிரியே அவர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசு, அந்த ஆடியோவை நம்ம ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஐடியாவை கொடுத்துருக்காங்க. அதை தொடர்ந்து அந்த ஒரு மாணவியும் சார் கூட ரொம்பவுமே நெருக்கமா பேசுற மாதிரி அவருடைய இன்டென்ஷன் என்ன அப்படிங்கறத முழுசா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்களும் பேச்சு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சோ இந்த ஒரு சமயத்துல தான் நாகராஜ் அவர்களுடைய உண்மை முகம் வெளியே முழுசா தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அதான் உன்னை அனுமதியெல்லாம் தொடக்கூடாது, உன்னை கட்டி பிடிக்கக்கூடாது, உங்களுக்கு எதுவுமே இல்லாம அப்புறம் நான் எதுக்கு உனக்கு என்ன பிடிக்கல அவ்வளவுதானே, விட்டுரு. ஏன் தேவையில்லாம பாவம் மனசு நீ வருத்திக்கிற? நீயே பாவம் அங்கிருந்து நீங்க வந்து இவளுங்கெல்லாம் ஒழுங்கா இருக்க மாட்டேங்கிறாருன்னு கோச்சிட்டு பயந்துட்டு போற. சொல்லு. இல்ல சார், பிடிக்கல. இல்ல எனக்கு தெரியும் என்ன சொல்றதுன்னே தெரியல. விருப்பமா விருப்பம் இல்லையான்னு சொல்லு, அவ்வளவுதான். ஹலோ, சொல்லுங்க சார். உங்களுக்கு பிடிக்கல தானே? இல்ல அப்படிலாம் இல்லை. என் கூட இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இல்லைங்க சார், அதெல்லாம் இல்லை. சொல்லுங்களேன். அதெல்லாம் இல்லை. உறுதியா இருக்க மாட்டியா?
சரியா? இதை தொடர்ந்து அந்த கல்லூரியோடைய முதல்வரான கணேசன் அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு அவர் இதுக்கு பெருசா ஆக்ஷன் எடுக்க காணோம். ஆனா அவர்கிட்ட கேட்டப்ப ஆமா ஆமா இந்த ஆடியோ என் காதுக்கு வந்தது, சோ இதை தொடர்ந்து நாங்க கம்ப்ளைண்டும் பண்ணியிருக்கோம், முதற்கட்ட விசாரணையில நாகராஜ் அவர்கள், அதாச்சும் தமிழ் பேராசிரியரான நாகராஜ் அவர்கள் அந்த மாணவி கிட்ட தப்பா நடந்துக்கிட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் உறுதி செய்யப்பட்டிருக்கு. அடுத்தடுத்து என்னென்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை நாங்க பாத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. ஆனா மாணவிகள் சார்பில் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, ஃபர்ஸ்டே இதை கம்ப்ளைண்ட் பண்ணப்ப கல்லூரி பேர் எங்க கெட்டு போயிரும் அப்படிங்கிறதுக்காகவும் அந்த ஒரு பேராசிரியர், அதாச்சும் பேராசிரியரான நாகராஜ் அவர்களை காப்பாற்றணும் அப்படிங்கிற நோக்கத்தோட இந்த ஒரு விஷயத்தை மூடி மறைக்கதான் அந்த கல்லூரி பார்த்திருக்கு. பொதுவாவே ஒரு பேராசிரியர் ஆசிரியரா இருக்காங்க அப்படின்னாலே நம்ம வாழ்க்கையில எப்படி முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி தரணும். ஆனா இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கோம். அந்த வகையில நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரே விஷயம், ஆசிரியர்கள் யாராச்சும் நம்மகிட்ட தவறா பேசுறாங்க, தவறான ஒரு இன்டென்ஷன்ல பேசுறாங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சாலே உடனே அவங்க கிட்ட பேசுறத கட் பண்ணிடணும். இல்லைன்னா இதை அப்படியே விட்டனா கடைசியா அவங்களும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் எடுத்து தான் பேசினாங்க, அதனாலதான் நானும் பேசினேன் அப்படிங்கிற மாதிரி அந்த மாணவி மேலேயே பழி போடுறதுக்கான ஒரு வழியும் வகுத்திருக்கோம். பரவாயில்ல, இந்த மாணவி கொஞ்சம் முன்னாடியே தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இதை பத்தி ஷேர் பண்ணி அந்த ஆடியோவை ரெக்கார்ட் பண்ணி இந்த ஒரு விஷயத்தை இப்ப வெளியே கொண்டு வந்திருக்காங்க. நிறைய பொண்ணுங்க இருக்காங்க தானே சார்? யங் சார் என்ன மட்டும் யங் சார் பண்றீங்க? அது தெரிஞ்சா உங்களுக்கு சொல்ல மாட்டேங்களா நானு? எப்படி இருந்தாலும் அது ஏதோ ஒரு காரணம் இருக்குல்ல. காரணம் சொல்லுங்க. நீங்க போயிட்டு இருங்க, பின்னாடி வரேங்கம்மா. ஹலோ சொல்லுங்க சார். எங்க இருக்கீங்க? வீட்ல. அது என்னமோ தெரியலப்பா, பிடிக்கும், உங்களுக்கு பிடிக்கலாம் சொல்லி நான் அதை பத்தி பேசல, எனக்கு பதில் சொல்ல தெரியல உங்க அந்த இடத்துல. ஹலோ சார், நான் லைன்ல தான் இருக்கேன். சொல்லுமா, எதுவுமே நான் சொல்லல, போதுமா, சந்தோஷமா இரு விடு. இல்ல என்ன சொல்றதுன்னே தெரியல. சரி, ஒன்னும் சொல்ல வேணாம் விடு, நீ ஃப்ரீயா இரு, அது போதும். என்கிட்ட பேச மாட்டீங்களா? ஹலோ, உங்களுக்கு என்ன சார் வேணும்? புரியலடா. உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டேன். நீ கேட்டா கொடுத்துருவியா? முடிஞ்சா கொடுக்குறேன். முடிஞ்சாலாம் இல்ல, கொடுப்பியா? சொல்லு, என்ன சொல்ற அது மட்டும் சொல்லு. நீங்களே சொல்லுங்க. நீ வேணும் சார், நான் தான் உங்ககிட்ட தானே இருக்கேன். நீ இல்ல, நான் இருக்கேன், நீங்க பயப்படாதீங்க, உங்க கூட நான் இருப்பேன்னு ஒரு வார்த்தை ஒன்று சொல்ல முடியல. சார், நான் உங்ககிட்ட தானே சார் இருக்கேன். இல்ல, நீ அப்படிலாம் போய் சொல்ற, நீ ஏமாத்திட்டு போலான்னு பாக்குற. எனக்கு நீ வேணும்னு சொன்ன, என் கூட இருப்பே இருக்க மாட்டியா, அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்க கூடயா சார் இருப்பேன்? சொல்லுடி, சொல்லு. நீங்க உங்க சார், அது உங்க வைஃபுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க, நான் சொல்றேன். ஏப்பா, அது வேணாம்ப்பா ப்ளீஸ், நான் உனக்கு கெஞ்சி கேட்குறேன். சார், நானும் உங்களுக்கு கெஞ்சி கேட்குறேன், அதை நீங்க சொல்லுங்க. ஏப்பா, அது ஒன்றும் இல்லை, எங்கள் தங்கச்சிக்கும் அவங்களுக்கும் ஒரு சண்டை வந்துச்சு. யார் முக்கியம் அப்படின்னு கேட்கும்போது சின்ன வயசுல தூக்கி வளர்த்த தங்கச்சி முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டேன். அது வளகாப்புல ஒரு பெரிய பிரச்சனை என் தங்கச்சி இழுத்துட்டா. அதுல இருந்து அவங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே இதாயிடுச்சு. ஆனா உங்ககிட்ட நல்லா தானே இருக்காங்க? அதெல்லாம் நல்லா பாத்துக்குவாங்க. நீ என் கூட செக்ஸ் இருக்க மாட்டேன்னு சொல்ல வர, அதானே? விடு விடு, இருக்க கூடாதுன்னு நினைச்சிட்டேன். என் கூட இருப்பில இருக்க மாட்டியா, அது மட்டும் சொல்லு, உண்மையை சொல்லு, அப்புறம் எதா இருந்தாலும் பேசு. என் கூட இருப்பியா இருக்க மாட்டியா? இருப்பேன். எனக்கு கூட அந்த எல்லா விஷயங்களும் எனக்கு உன்கிட்ட இருக்குது கிடைக்குமா கிடைக்காதா? எல்லா விஷயம்னா புரியல. எல்லா விஷயமும் கிடைக்குமா கிடைக்காதா? புரியலங்க சார். எல்லா விஷயம்னா புரியல. நீ உண்மையாலுமே என் கூட அப்படி எல்லாம் பேச மாட்டியா? உனக்கு பிடிக்கல தானே? சார், ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம். யாரு உன் தம்பி போன சொல்லு, உன் அனுமதி இல்லாம சொல்லக்கூடாதா? ஆமாங்க சார். சரி, ஓகேவா சார்? சரி, வீட்டுக்கு போறீங்களா? ஆமா, அங்கிருந்து நீங்க வந்து இவளுங்கெல்லாம் ஒழுங்கா இருக்க மாட்டேங்கிறாருன்னு கோச்சிட்டு பயந்துட்டு போற, சொல்லு. இல்ல சார், பிடிக்கல. இல்ல எனக்கு தெரியும்,
நீ இருந்தாண்டா நீ என் மனசு புண்படக்கூடாது, மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசக்கூடாதுன்னு நினைக்கிற, அவ்வளோதான். எதுக்குண்ணா? இல்லை எதுக்குண்ணா உங்க புரியுதடா, நீ என்ன சொல்றதுன்னே புரியல. நீ அதான் அப்பா இல்லைல்ல, சத்தமாக தான் பேசேன். உங்க கூட நான் எதுக்கு சார் இருக்கணும்? ஓ சரி, வேணாம் கொடு. அதெல்லாம் இல்லை. திருப்தியா இருக்க பாத்தியா? எனக்கு அதை மட்டும் சொல்றேன். அது நீங்களே சொல்லுங்க சார். இல்ல அது நீ எப்படின்னா யார் மனசும் புண்படக்கூடாதுன்னு நினைப்ப, அதனால உன் மனசை நான் புண்படுத்தக்கூடாதுன்னு தான் நான் பேசுறது இல்லை. அதுக்காக உன் உடம்புக்காக பழகிறேன்னு நீ நினைக்காத. உன்னை பிடிக்கும் அவ்வளவுதான். அது உன்னை வம்பிழுக்கிறது அதெல்லாம் நீ ஒரு மாதிரி இது பண்ணி சிரிப்ப, திடீர்னு ஒரு மாதிரி நீ கை கட்டி நிற்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீ கை கட்டி நிற்பது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஒரு மாதிரி நீ பேசுவ, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீ கடைசியாக சொல்லிட்டு உனக்கு இப்படியா இருக்க மாட்டியா? அது நீங்களே சொல்லுங்க. நீ சொல்லு, இருப்பியா இருக்க மாட்டியா? சார் அது நீங்க என்கிட்ட உண்மையா சொன்னா என்னன்னு சொல்லுடா. சார் ஆக்சுவலா உங்க ஒய்ஃப் இல்ல, நான் அதை இழுக்கல. சரி விட்டுரு. சார் இருங்க நான் சொல்றேன். நான் உனக்கு 1/2 hour கழிச்சு பண்றேன். அதுல வந்து நம்ம எதா இருந்தாலும் பேசிக்கலாம், சரியா?